ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் இருக்கோம். மதுரையில் ஸ்பெஷலான பிரியாணி வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சர்ச் பண்ணி அதில் ஒரு 5 பிரியாணி இங்கே வாங்கி வச்சுருக்கோம். என்னென்ன பிரியாணின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இதில் மிஸ் ஆன பிரியாணி மட்டன் பிரியாணியில் அடுத்து வரும். வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு என்னென்ன பிரியாணி இருக்குன்னு, என்னென்ன கடை பிரியாணி இருக்குன்னு சொல்லிடுறேன். எல்லாமே சிக்கன் பிரியாணி தான். ஓகே, 5 பிரியாணியும் பிரித்து வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரியாணியாக, ஒவ்வொரு கடை பிரியாணியாக ரேட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அம்மா மெஸ் பிரியாணி எவ்வளோ? அம்மா மெஸ் பிரியாணி 210 ரூபா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 12 o'clock பிரியாணி. இது எவ்வளோ? அது 190. 190. இதுக்கு 20 ரூபா வித்தியாசம் இருக்குது. அடுத்து குமார் மெஸ் பிரியாணி. இது குமார் மெஸ் பிரியாணி 200 ரூபா. 200 ரூபாவா? 200 ரூபாவா குமார் மெஸ் பிரியாணி. அடுத்து சார்கோல் பிரியாணி 120 rupees. 120 rupees. இருக்கிறதுல இந்த பாக்ஸ் தான் பெருசாக இருக்குது. 120 rupees சார்கோல் பிரியாணி. அடுத்து வர வேண்டியது இருக்குது. அல் அகமது முஸ்லீம் பிரியாணி. இது 230 ரூபா. 230. இதுதான் இருக்கிறதுலே அதிக விலை, இது இருக்கிறதுலே கம்மி விலை. ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ரைஸை பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து குவான்டிட்டியை பார்ப்போம், எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அம்மா மெஸ் பிரியாணி எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது? சீரக சம்பா அரிசி தான். ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில, மட்டன் பீஸ் வச்சுருக்காங்க. மட்டன் பிரியாணியில் சிக்கன் பீஸை போட்டு மட்டன் சிக்கன் சத்தியமாக இது மட்டன் பிரியாணி தான். மட்டன் பீஸு பிரியாணியில் இருந்துச்சு, சிக்கன் பீஸு தனியாக இருக்குது. சிக்கன் பீஸ் மட்டும் இருக்குது, ஆனால் மட்டன் உள்ளார பிரியாணியில் மட்டன் இருக்குது. இது வந்து குழம்புலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, அப்படியே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மட்டன் பீஸு நல்லாயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. சிக்கன் பிரியாணியில் மட்டன் பீஸு நிறையா பீஸ் போட்டிருக்காங்கப்பா. மட்டன் பீஸு பிரியாணி நல்லாயிருக்கு. சிக்கன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 12 o'clock பிரியாணி, 12 மணி பிரியாணி. இதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். லெக் பீஸ் இல்லை, ஒரு ஜஸ்ட் பீஸ் இருக்குது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இங்கே இன்னும் 2 பீஸ் இருக்குது. ஓகே, இது சிக்கன் பீஸு இருக்குது. சிக்கன் பிரியாணி தான். அப்படியே கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துருவோம். இது பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்காங்க. ஆஹா, குவான்டிட்டி கிட்டத்தட்ட அதே அளவு தான் இருக்குது. நார்மலான குவான்டிட்டி தான், அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. முட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பீஸு நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே தான். ஸோ சாரி, கூட என்ன கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லாம விட்டேன். இதில் 2 பார்சல் தான் இருந்துச்சு. அதனால் வந்து ஒன்று ரைத்தா, இன்னொன்று வந்து கிரேவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிரேவி, இது வந்து ரைத்தா அம்மா மெஸ்ஸில். இதில் 3 பார்சல் இருக்குது. அதனால தான் இதை கண்டிப்பாக பிரிக்கணும்னு நினச்சேன். என்ன இருக்கும்ல, ஸ்வீட் இருக்கும். இங்கே இருக்குது பாரு, அதேமாரி ரைத்தா ஸ்வீட் இருக்குது. பிரெட் அல்வா, கிரேவி. ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். குமார் மெஸ் பிரியாணி. இது பார்த்திங்கன்னா பாக்ஸு இது 2 விட சின்னதாக இருக்குது. 1 பீஸ், 2 பீஸ், 3 பீஸ், 3 பீஸ், 3 பீஸ் சிக்கன் இருக்குது. பிரியாணி இங்கே தட்டில் தான் இருக்குது. பிரியாணி குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. டேஸ்ட்டு ஓகே, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இட்லி 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரைத்தா, ஒன்று கிரேவியாக இருக்கும். ஓகே, இப்போ வரைக்கும் 3 பண்ணியிருக்கோம். 3மே வந்து கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு. குவான்டிட்டி இது ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்ற 2 ஒரே அளவுக்கு நார்மலாக இருக்குது. ஆனால் இப்போ 2 பண்ண போகிறோம். இது 2 தான் வந்து விலை அதிகம், விலை ரொம்ப கம்மி. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சார்கோல் பிரியாணி. இது வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் இது வாங்கினோம். இதோட விலை பார்த்திங்கன்னா 120 ரூபா. வாவ், குவான்டிட்டி. பாஸ்மதி ரைஸ் தான் இதுவும். இது வந்து சீரக சம்பா. 2 பீஸ். வா, பீஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு 3 பீஸ் ஆவரேஜான பீஸ் இருக்குது. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் பார்த்த 3 விட இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே இருக்குது. பரவாயில்ல, 120 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக பெஸ்ட்டு தான்.
டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்த விட. என்னடா இது, சம்திங் ராங். காரமாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. ஓரளவுக்கு நார்மலான டேஸ்ட்டு தான் இருக்குது. ஆனால் குவான்டிட்டி நிறையா இருக்குது. குவான்டிட்டி நிறையா வேணும்னவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். பீஸ் எப்படி இருக்கு பார்ப்போம். பீஸ் ஓகே, நார்மலாக எல்லாத்தையும் மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்த பிரியாணி போயிடுவோம். இதுலேயே 2 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் காஸ்ட்லி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெட் அல்வா இருக்குது, ரைத்தா, கிரேவி கொடுத்துருக்காங்க. பிரியாணியில் முட்டை இருக்குது, வெளியிருந்து பார்த்தாவே தெரியுது. பிரித்து பார்த்துருவோம் இது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு. கொட்டினா தெரியும், அரிசி கூட வச்சுருக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா சீரக சம்பா அரிசி தான். பீஸ் 1, முட்டை 1, குவான்டிட்டி போட்டு பார்த்துருவோம். பீஸு 2, பீஸு 3, ஒரு மீன் ஒரு 3 பீஸ் இருக்குது. ஆவரேஜான பீஸு, ஒரு ஆவரேஜான குவான்டிட்டி தான். ஓகே தான். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். மற்ற பிரியாணி அளவுக்கு தான் குவான்டிட்டி இருக்குது. இஞ்சி நல்லாயிருக்கு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்லாம் இல்லை. ஓரளவுக்கு மீடியமான டேஸ்ட்டு தான், நல்லாயிருக்கு. ஓகே தான், நார்மல் தான். நான் சாப்பிட்ட வரைக்கும் பெஸ்ட்டு எதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இந்த 12 AM பிரியாணி தான். இது வாயில் வச்ச உடனே அந்த டேஸ்ட் அப்படியே வாய் ஃபுல்லாக அப்படியே நல்லா பரவுச்சு. இது வந்து 12 AM பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஒரு நார்மலான டேஸ்ட்டு தான். இது வந்து டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. விலை கம்மி, ஆனால் குவான்டிட்டி நிறையா இருக்குது. அது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இருக்கிறதுலே குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. குமார் மெஸ் பிரியாணி. நான் வந்து ஓப்பனாக சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி இவங்களை ஏற்றி இவங்களை இறக்கி அந்த மாதிரிலாம் நமக்கு அந்த வேலையே கிடையாது. ஓகே, நம்ம சொன்னதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். நம்ம சேலஞ்சுக்கு டைரெக்டாக போயிடலாம். ஓகே, இந்த 5 பிரியாணி பற்றி என்னோடய ரிவ்யூ ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் எது வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டது அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். ஓகே, சேலஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சுது. என்னடா சேலஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதுக்குள்ளே எண்டு வந்துட்டோன்னு தான் நினைக்கிறீங்க. அதாவது அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. அதனால் வந்து வீடியோவை 2ஆக பிரித்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால் வந்து டேஸ்ட் பார்த்தது மட்டும் தனியாக இந்த வீடியோ போடுறோம். அடுத்த வீடியோ சேலஞ்ச் வரப்போது, வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னாக்கா மதுரையில் எந்த பிரியாணி வாங்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட தொடர்ச்சி வந்து அடுத்து வரப்போகுது, அதையும் பாருங்கள். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். சேலஞ்சு வெறித்தனமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோ பாருங்கள். மீண்டும் இதேமாரி அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.